தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 3 வீடுகள், 3 ஆட்டோக்கள், கார் என்று பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு ஒரு யாசகர் அதிபதியாக இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் தெருக்களில் திரியும் யாசகர்களை மீட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கான பணிகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்தூரில் மட்டும் இதுவரை 6500 யாசகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 4500 பேருக்கு மாநில அரசின் திட்டங்கள் மூலம் கண்ணியமாக வாழ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. 1500 பேர் உஜ்ஜைனில் செயல்பட்டு வரும் சேவா தம் ஆசிரமத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். அந்த வகையில் இந்தூரில் மங்கிலால் என்ற யாசகரை மத்திய பிரதேச அரசு அதிகாரிகள் மீட்டனர். அவர் அல்வாசா என்ற பகுதியில் தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். யாசகம் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்தூரின் பகத்சிங் நகர், ஷிவ்நகர் மற்றும் அவாசாவில் 3 வீடுகளை அவர் வாங்கியுள்ளார். அதில் ஒரு வீடு 3 அடுக்குமாடிகளை கொண்டதாகும். மேலும் 3 ஆட்டோக்களை வாங்கி வாடகைக்கு விட்டு அவர் சம்பாதிக்கிறார். மாருதி சுசுகி டிசையர் ரக காரையும் மங்கிலால் வைத்திருக்கிறார். அதையும் வாடகைக்கு விடுவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். மேலும் இந்தூரில் சரபாசா பஜார் பகுதியில் சிறு நகை வியாபாரிகளுக்கு வட்டிக்கு பணம் தருகிறார். ஆனாலும் யாசகம் செய்வதை அவர் விடவில்லை. அவரது சொத்து விவரங்களை கண்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அவற்றை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே 3 வீடுகளை வைத்திருக்கும் மங்கிலால் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழும் மேலும் ஒரு வீட்டையும் கட்டி வருகிறார். அவருக்கு அரசு வீடு எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அவரை உஜ்ஜைன் ஆசிரமத்தில் சேர்க்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். யாசகம் செய்தே ஒருவர் பல லட்சம் ரூபாய்க்கு சொத்து சேர்த்த சம்பவம் அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.